ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் உங்களது பாசாங்கு ஸ்தலத்தையே காண்பிக்கிறது. சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு அஹிம்சா கடிதம் என்பதாக அந்த செய்திக்கு இந்த தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனது தந்தையின் வழக்கில் சட்டமாதிபர் அவரது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யும் பின்னணியில் நீங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சுயாதீனத்தனம் மீறப்படுவதாக கூறி அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துவது உங்களது அதியுச்ச பாசாங்கத்தனத்தையை காண்பிக்கிறது என ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்க சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ஜனாதிபதி அனுரபி மெத்தேகொடவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். சட்டமா அதிபரின் அண்மைய சர்ச்சைக்குரிய தீர்மானம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடந்த வாரம் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. அக்கடிதத்தின் உள்ளடக்கம் தொடர்பில் அஹிம்சா விக்ரமதுங்கவினால் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அனுரபி மெத்தேகொடவுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட தரப்பினரின் உரிமைகளையும் குற்றவியல் நீதி கட்டமைப்பின் நேர்மைத்தன்மையையும் பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தால் துணிகரமான மேற்கொள்ளப்படும் நகர்வுகளுக்கு எதிராக கடந்த 7ஆம் தேதி உங்களால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தை வாசித்த போது மிகுந்த கவலை அடைந்தேன். நீங்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி டெய்லி மிரர் பத்திரிகை அளித்த நேர்காணலில் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் சட்டத்தரணிகள் சங்கம் முன்னரங்கில் இன்று செயற்படும் என குறிப்பிட்டிருந்தீர்கள். அது மாத்திரமின்றி எனது தந்தை லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் கருத்து வெளியிட்ட நீங்கள் அண்மைய மீறல் சம்பவங்களின் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையும் ஒன்றாகும். அவர் சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினராவார். எனவே இது குறித்து நாம் அவதானம் செலுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்று கூறியிருந்தீர்கள். எனது தந்தை கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அரசு அனுசரணையோடு படுகொலை செய்யப்படும் வரை அவர் சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினராக இருந்தார். அவர் மிகவும் அன்பான தந்தையாகவும் கணவராகவும் மகனாகவும் இருந்தார். அவரது பத்திரிகை உலகளாவியதில் பலராலும் வாசிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் பணிக்கு செல்லும் போது மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டு 16 வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் அவரை பற்றியோ அல்லது அவருக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியம் பற்றியோ நீங்கள் எதையும் கூறவில்லை. அவ்வாறு இருக்கையில் எனது தந்தையின் வழக்கில் சட்டமாதிபர் அவரது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யும் பின்னணியில் நீங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சுயாதீனத்தனம் மீறப்படுவதாக கூறி அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துவது உங்களது அதிஉச்ச பாசாங்கத்தனத்தையை காண்பிக்கிறது. நீங்களும் சட்டத்தரணிகள் சங்கமும் உங்களது சேவை பெறுநர் அதாவது கட்சிக்காரர் எனும் போது மாறுபட்ட இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி விசேட போலீஸ் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் கொல்லப்பட்ட மகேஷ் இந்திக்க பிரபாத்தின் குடும்பத்தினர் சார்பில் நீங்கள் வழக்கில் ஆஜராகியிருந்தீர்கள். விவகாரத்தில் உங்கள் சேவை பெறுநர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து பம்பலப்பிட்டி நீதவான் நீதிமன்றில் AR 2049 கீழ் 2022ஆம் இலக்க வழக்கின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்குமாறும் பம்பலப்பிட்டி நீதவான் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் எனது தந்தையின் வழக்கை போன்றே இவ்வழக்கிலும் ஏராளமான சாட்சிகள் இருந்த போதிலும் சந்தேக நபரான விசேட போலீஸ் அதிரடிப்படை அதிகாரிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் இருப்பதற்கும் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி சட்டமாதிபர் தீர்மானித்தார். அப்போது அத்தீர்மானம் தொடர்பில் நீங்கள் பகிரங்கமாகவே கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினீர்கள். அது மாத்திரமின்றி உங்களது சேவை பெறுநரான கொல்லப்பட்டவரின் மனைவி உங்களது ஆலோசனையின் பிரகாரம் சட்டமாதிபரின் தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு உதவுமாறு கோரி 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். நானும் இந்த காரணத்துக்காகவே ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பினேன். அதன்படி விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சட்டமாதிபரின் தீர்மானம் தொடர்பில் விளக்கம் கோரினார். எனவே உங்களது சேவை பெறுநரோடு தொடர்புடைய கொலை வழக்கை சட்டமாதிபர் மழுங்கெடுத்திருந்த போது அதனை நீதிக்கு இடையூறு என குறிப்பிட்டு ஜனாதிபதியிடம் மறுபரிசீலனை கோரியது ஏன்? நீங்கள் அவ்வாறு கோரிய போது சட்டத்தரணிகள் சங்கம் அமைதியாக இருந்தது ஏன்? ஆனால் எனது தந்தையின் படுகொலை தொடர்பான விசாரணைகள் மழுங்கடிக்கப்பட்டிருக்கும் வேளையில் அதனை பாதுகாப்பதற்கு நான் ஜனாதிபதியின் உதவியை கோரிய வேளையில் மாத்திரம் நீங்களும் சட்டத்தரணிகள் சங்கமும் உடனடியாக தலையிட்டு சட்டமாதிபரின் நடவடிக்கையை நியாயப்படுத்துவது ஏன்? உங்களதும் சட்டத்தரணிகள் சங்கத்தினதும் நோக்கம் நீதித்துறையினதும் சட்ட ஆட்சியினதும் நேர்மைத்துவத்தை பாதுகாப்பதெனின் முதலில் நீங்கள் வெளிப்படையாக தென்படும் சிக்கல்களை களைய வேண்டும். தற்போதைய சட்டமாதிபரின் கீழ் அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதும் அரசினால் அனுசரணை அளிக்கப்பட்ட படுகொலைகள் குறித்து விசாரணைகள் மழுங்கடிக்கப்படுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே சட்டமாதிபர்
அதிபர் பாரிந்த ரணசிங்கவுக்கு ஆதரவாக நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குற்றத்தாக்கல் குறித்த நீதிமன்றத்தில் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இருக்கக்கூடாது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன். இருப்பினும் எனது குடும்பம் சிறப்பு சலுகை எதனையும் கோரவில்லை. மாறாக நாம் எமது தந்தையின் படுகொலை துறவில் நியாயமானதும் பக்கச்சார்பற்றதும் முழுமையானதுமான விசாரணையை கோரினோம். யார் குற்றவாளி யார் நிரபராதி என்பதை தீர்மானிப்பது சட்டமா அதிபரின் பணியல்ல. மாறாக உரிய செயல்முறையின் ஊடாக நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதிப்படுத்துவதே அவரது பணியாகும் என்பதாக படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கனுடைய மகள் சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களது கட்சிக்காரர் சார்பில் ஒரு அநீதி இழைக்கப்படும் போதும் நீங்கள் சட்டமாதிபருக்கு எதிராக அல்லது அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியும் என்றால், என்னுடைய தந்தையின் படுகொலைக்கு எதிரான சாட்சியங்களாக இருந்தவர்களை விடுவிக்கும் போது எனக்கு அது அநீதியாக தென்பட்டு அதற்கு எதிராக நான் நீதி கோரி ஜனாதிபதி சென்ற போது அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க ஜனாதிபதி உத்தரவிட்ட போது அது எப்படி நீதிக்கு புறமானதாக மாறும் என்பதாக அகிம்சா இவ்வாறு இந்த கடிதத்தினூடாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்.